வாழ்க்கை எப்பொழுதும் சுலபமா இருக்காது நண்பா. நீ கனவு காணும் அளவுக்கு பெரிய வெற்றி, அதை அடைய வழி வரும். அந்த வழிதான் உன்னை சோதிக்கும். நீ உண்மையிலேயே இதை விரும்புகிறாயா என்று நீ ஓடுற போது நீ உடலால் சோர்வடைவாய். ஆனா உன் மனம் சொல்வது இன்னும் கொஞ்சம். அந்த இன்னும் கொஞ்சம் தான் வெற்றி பெறும் மனிதர்களை உருவாக்கும். நீ இன்றைக்கு வலிக்கிறாய் என்றால் நீ உயிரோட இருக்கிற. வலி இல்லாத வாழ்க்கை என்றால் அது ஒரு மரணம் மாதிரிதான். ஏனென்றால் வலிதான் உன்னை உயிரோட போராட சொல்லுது. ஒரு குழந்தை பிறக்கும் போது அழுகிறது இல்லையா, அதுதான் அதன் முதல் போராட்டம். அது ஒரு ஆரம்பம். வலி இருக்கிறதால தான் அது உயிரோட இருக்கிறது. அப்படித்தான் வாழ்க்கையும். வலி இருக்கிறதால தான் நீ முன்னேறுகிறாய். நீ தோல்வி அடைகிறாய், மனசு உடைகிறது, எல்லாரும் உன்னை புறக்கணிக்கிறார்கள். அந்த நேரம்தான் உண்மையான போராட்டம் தொடங்குகிறது. நீ சொல்லணும், இந்த வலி தற்காலிகம், ஆனால் நான் அடையும் பெருமை என்றென்றும் நிலைக்கும். நீ பார்க்கிற ஒவ்வொரு வெற்றியாளரும் வலி அனுபவிச்சவர்கள்தான். தோனி, கலாம், இலான் மஸ்க், டி ராஜா, ரஜினி. அவர்களுக்கும் வலி இருந்தது, காயம் இருந்தது, சோதனை இருந்தது. ஆனா அவர்கள் நிற்கலை. ஏனால் அவர்களுக்கு தெரியும், வலி ஒரு தடையாக இல்லை, அது ஒரு பாதை. நீ ஓடுற உன் கனவை அடைய, ஆனா சோர்வாகிவிட்டாய். அந்த நேரம் உன் மனம் சொல்லும், போதும். அதுதான் மோசமான மாயை. அந்த 5 நிமிடம் நீ தாங்கினா வாழ்க்கையே மாறும். வலி வந்தால் பயப்படாத நண்பா, அதை உன் நண்பனாக எடுத்துக்கோ. அது உன்னிடம் சொல்லுது, நீ வளர்கிறாய், நீ மாறுகிறாய். அந்த வலியின் பின்னாலதான் உன் பெருமை இருக்குது. நீ ஜிம்முக்கு போனாலே முதல் நாள் தசை வலி வரும். ஆனா அந்த வலி இல்லாதவன் வளர்ச்சி அடைய மாட்டான். அந்த வலிதான் வளர்ச்சியின் அடையாளம். அதே போல வாழ்க்கையிலும் நீ வலியை உணர்கிறாயா? அதாவது நீ முன்னேறுகிற. நீ தோல்வி அடையும் பொழுது மனம் சொல்வது முடியாது என்பதாக இருக்கும். ஆனா நீ சொல்லணும், முடியாதுன்னு சொல்ற மனசு கூட நம்பிக்கையோட பேசட்டும். நான் முடியும்னு சொன்னா முடியும் தான். அந்த மனநிலை தான் வெற்றிக்கான திறவுகோல். வலி தற்காலிகம், ஆனா மன உறுதி நிரந்தரம். நீயே நினைச்சுப்பார், நீ எந்த கஷ்டத்தையும் கடந்து வந்த பிறகு அந்த வலி மறந்து போகுமா? ஆமாம். ஆனா நீ அடைந்த பெருமை அது உன்னோடு வாழும். வலி ஒரு காயம் மாதிரி. காயம் மாறிவிட்டாலும் அதன் தடம் உன் பெருமையின் சின்னமாக இருக்கும். நீ முயற்சி செய்யும் போது உனக்கு சிரமம் வரும், வலி வரும், சோர்வு வரும். ஆனா நீ கடந்து சென்ற பிறகு அந்த வலி மறந்து போகும். மாறாக அந்த பெருமை, அந்த வெற்றி, அது உன்னோடு வாழும், உன்னோட குடும்பத்தோடு வாழும். உன்னை நினைக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் வாழும் வலி ஒரு தண்டனை அல்ல நண்பா, அது ஒரு வழிகாட்டி. அது உனக்கு சொல்றது, இது உன் பாதை சரியாக இருக்கிறது. வலி இல்லாத பாதை என்றால் அது வெற்றிக்கான பாதை அல்ல. வலி வந்தால் ஓடாதே, அதை எதிர்கொள், அதை தாங்கு. ஏனென்றால் அந்த வலிதான் உன் பெருமையை உருவாக்கும் கல்லாக இருக்கும். நீ தாங்கும் ஒவ்வொரு துன்பமும் நாளை நீ சொல்வாய், இதுவே என்னை உருவாக்கியது. நீ கடைசியாக அடையும் பெருமை, அது உன் கனவு நிறைவேறிய தருணம். அந்த வலி மறந்துவிடும். நீ ஒரு நிமிடம் உன்னை நோக்கி சிரிப்பாய், நான் அதை செய்தேன். அதுதான் அந்த பெருமை. வலி தற்காலிகம் நண்பா, ஆனா பெருமை என்றென்றும் நிலைக்கும். இன்று நீ வலிக்கிறாய் என்றால் நாளை நீ வெற்றி பெறப் போகிறாய். அந்த நம்பிக்கையை விடாதே. ஏனென்றால் pain is temporary, pride is forever. ஒரு மனிதன் வெற்றியை அடைய நினைக்கும் பொழுது அவனுக்கு முதலில் வருவது வலிதான். அந்த வலி உடலின் வலி மட்டுமல்ல, தோல்வியின் வலி, ஏமாற்றத்தின் வலி, மன அழுத்தத்தின் வலி. ஆனால் உண்மையான வீரன் அந்த வலியை தாங்கி முன்னே செல்கிறான். அவன் உணர்ந்திருப்பான், இந்த வலி நிரந்தரமல்ல, ஆனால் நான் இதை வெல்லும் பொழுது கிடைக்கும் பெருமை என்றென்றும் நிலைக்கும். ஒவ்வொரு விடியலும் ஒரு போராட்டத்தோடு தொடங்குகிறது. ஓடுபவன் காலையில் எழுந்து மழையில் கூட பயிற்சி செய்கிறான். காரணம், அவனுக்கு தெரியும், ஓட்டம் முடிந்தவுடன் வலி மறைந்து போகும். ஆனால் அவனுடைய பெயர்
வெற்றி பட்டியில் என்றென்றும் எழுதப்பட்டிருக்கும். அதுதான் வாழ்க்கையின். இன்று உன் முயற்சியில் உனக்கு வழி இருக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய முயற்சி, புதிய நம்பிக்கை வந்திருப்பதாக நம்புகிறேன். நாம் எல்லோரும் எதிர்கொள்ளும் போராட்டங்கள், சவால்கள் கடந்து போகும்போதுதான் நமக்கு வெற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து சேரும். உங்கள் கனவுகளை சாதிக்க உடன் பிறந்த நல்ல எண்ணங்களையும் உற்சாகத்தையும் எண்ணிக்கொண்டே இருங்கள். இன்னும் பல பயனுள்ள மற்றும் உற்சாகம் தரும் தமிழ் வீடியோக்களை நாங்கள் உருவாக்குவோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இவையெல்லாம் நமக்கு ஊக்கம் தரும். உங்களுடைய எதிர்காலம் இன்று எடுக்கின்ற முடிவுகளால் உருவாகும். நம்பிக்கை, உழைப்பு, பொறுமை, முயற்சி, இதில் எந்த ஒன்றையும் விட்டுவிடாதீர்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.